ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 20 முதல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தனது இன்னொரு ராசியான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 10ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது மிக மிக சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் அதில் முழு வீச்சோடு ஈடுபட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போது ராசிநாதன் 10ல் இருக்கார். குரு பகவான், அதாவது 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் இப்போ 10ல் இருக்கார். அப்போ 2 கிரகமும் கூட்டு சேர்ந்து சூப்பராக 10ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ல் ராகு, அது குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 9ல் ஆட்சி பீடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. ஆதலால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது, ரொம்ப சிறப்பாக இருக்க போது, சாதிக்க போகிறீங்க. எந்த வாரமும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் சாதனை படைக்கப் போகிறீர்கள். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் சப்தமஸ்தானத்தில் சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை சனி பார்த்தால், குரு பார்த்தால் சிறப்பு, கோடி நன்மை. சனி பார்த்தால் தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அசிங்க அவமானங்கள் ஏற்படும், டென்ஷன் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா எந்த குறையும் இல்லை. பாருங்கள், 10ல் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் 9ல், மன்னிக்கணும், அதாவது சுக்கிரன் ரிஷபத்தில், அதாவது 9ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். நல்லா தான் இருக்கார். அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம், மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம், ஒரு ட்ரெண்டு ஏற்படும். ஒரு நல்ல அற்புதமாக உங்களுடைய திறமை வெளிப்பாடாகி உங்களுக்கு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். வீட்டிற்கு விருந்தர்களுடைய வருகையாலும், நட்பு வட்டாரங்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
இப்போ 2ஆம் 10ல் குரு இருக்கார், 10க்குடையவன் புதன் 10லேயே இருக்காருன்னு சொன்னால் அப்போது தொழில் சிறப்பாக இருக்க போகிறது. அப்போ தொழில் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. வருமானம் சிறப்பாக இருந்தால் செலவு பண்ண போகிறீங்க. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுமா ஆகும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. மற்றபடி சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சுகவாசியாக இருக்கக்கூடிய நேரம். 6ல் ராகுங்க, சூப்பருங்க. 6ல் ராகு மட்டுமல்ல, 6ல் இருக்கும் ராகுவை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னிராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். பாருங்கள், 7ல் சனி இருக்கார். அதாவது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருந்தாலும் 7ல் சனி இருப்பது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அதே நேரத்தில் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட ஏற்படலாம். மற்றபடி 9க்குடைய சுக்கிரன் 9ல் ஆட்சி பீடம் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஈஸி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க வேண்டாம். பாக்கியமான ஒரு சூழல் இருக்கிற நிலவுவதால் பாக்கியத்தன்மை, அதாவது எதையும் நினைச்சதையும் சாதிக்க முடியும், நினைக்காத விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த சனி பார்வை சுக்கிரனுக்கு இருப்பதால் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த கலைஞர்கள், மியூசிக் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பார்வை இருக்கிறதால வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் நழுவி வேறு ஒருத்தருக்கும் போகலாம், அல்லது வேலை பளுவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 10ல் குரு, தொழில் சூப்பராக போகும். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. சாதிக்க போகிறீங்க, அற்புதமாக இருக்க போகுது. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையில் வேலை பார்த்தவங்களும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை பார்க்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம், ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த ராசியில் இருக்குது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் 12ல் இருப்பதால் சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.